வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ள போகலாம். டே 59 இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஷார்ட் எலமெண்ட் ஆன் த பேசிக் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது தான். ஃபேக்டர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஃபேக்டர்னா என்னென்னு சொல்லிக்கிறேன். ஃபேக்டர்ன்றது ஒரு நம்பரோட எந்த நம்பரெல்லாம் வகுப்படுதோ அதில் தான் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம 5ன்னு எடுத்துக்கோன்னா 5க்கு எந்த ஃபேக்டருமா இருக்காது. 1 5 தான் அதோட ஃபேக்டர்ஸு. இதே நம்ம 4ன்னு எடுத்தோன்னா 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஃபேக்டர் வந்து 3 ஃபேக்டர். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரோட ஃபேக்டர்ஸை வச்சு இதை சார்ட் பண்ணணும். எப்படி சொல்கிறது, நம்ம அந்த நம்பர்ஸோட வேல்யூ வச்சு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். டாட் சார்ட் வச்சு பண்ணோம்னா அது சார்ட்டட் ஆகிடும். ப்ளஸ் சார்ட் கொடுத்து நம்ம பண்ணலாம். பட் இதில் நம்ம என்ன ப்ரோக்ராம்னா, அதோட ஃபேக்டர்ஸோட கவுண்ட்டை வச்சு, நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை சார்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் ஒரு ப்ராப்ளம் வரும். இன்கேஸ் வந்து ரெண்டு நம்பரோட ஃபேக்டருமே ஒரே மாதிரியாக இருக்குது, 2 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அதை வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஷோ பண்ணணும். மற்றபடி வந்து இந்த ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்பர் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, டிக்ரீஸிங் ஆர்டரில் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க, அதே டிக்ரீஸிங் ஆர்டரில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகணும். இன்கேஸ் ரெண்டு ஃபேக்டருமே ஒரே மாதிரி இருக்கிற பத்தில் நம்ம என்ன பண்ணோம், அது நார்மலாக தான் ஸ்டார்ட்டில் பண்ணோம். இங்கே பண்ணியிருப்பாங்க 20 60 10 9 வரைக்கும் வருது. இங்கே வந்து 5 11 23 வந்து ஒரே சேம், அதோடைய ஃபேக்டர் ஃபுல்லாமே 2 தான். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வேல்யூஸை மட்டும் நார்மலான ஃபேக்டர் கவுண்டில் வச்சுட்டு நம்ம இதை அப்பன் பண்ணணும். சரிங்களா? அப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஏல வந்து அந்த எலமெண்ட் அப்படியே வந்து வாங்கிக்கலாம். எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா இதோடைய ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சுன்னா ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறேன். சரிங்களா? டெஃப் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ள ஒரு நம்பரை நான் பாஸ் பண்ணுவேன். அந்த நம்பரோட ஃபேக்டரோட கவுண்ட்டை கண்டுபிடிச்சி சொல்லும். எப்போவுமே ஒரு நம்பரோட ஃபேக்டரை வந்து நாமளும் 2 இருக்கும். என்னென்னா, ஸோ இது ஃபாஸ்ட் ரன் பண்ண வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இனிஷியலாகவே கவுண்ட் ஈக்குவல் டு 0 2ன்னு கொடுத்துருக்கேன். எதுக்கு இந்த 2ன்னா, இப்போது 5 இருக்குன்னா அதுக்கு டிஃபால்ட்டாக வந்து 2 ஃபேக்டர் இருக்கும். ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து அந்த நம்பரு. அது வந்து ரெண்டுமே வந்து டிவைட் ஆகும். ஒன்று 1ஆல் டிவைட் ஆகும், இன்னொன்று வந்து அந்த நம்பரால் டிவைட் ஆகும். ஸோ அதனால் வந்து டிஃபால்ட்டாக 2 ஃபேக்டர் இருக்கும். அதனால் ஃபேக்டர் 2 வந்து கொடுத்துக்கிறேன். தென் இல்லாத பட்சத்தில் ஃபார் I in range of n. ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1ஆல் டிவைட் ஆகணும், அது வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதனால் 2லேருந்து கொடுக்குறேன். 2லேருந்து n வரைக்கும், n-1 வரைக்கும் வரும். அப்போ என்ன வந்து நம்ம எடுத்துக்காது, கன்சிடர் பண்ணிக்காது. அப்போ அதுவும் வந்து விட்டுடும், அதை வந்து ஒமிட் பண்ணிவிடும். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அதனால் நான் என்ன வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த 2 வேல்யூ வச்சு நம்ம வந்து அந்த வேல்யூஸை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். இதில் வந்து இஃப் என்ன பண்ணோம்னா, அந்த எண்ணெய் வந்து 5ஆல் டிவைட் ஆகி ஈக்குவல் டு 0 தந்துச்சுன்னா அப்போ வந்து இதை கவுண்ட் பண்ணணும். அதோட அந்த ஒரு நம்பரோட ஃபேக்டர்னா அந்த நம்பர் டிவைட் ஆகி அதோடைய மீதி வந்து நம்மளுக்கு வந்து என்ன தரணும், மாடுலஸ் வந்து 0 தரணும். அப்போ அது வந்து அதோடைய வந்து ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். இதோட கடைசியில் வந்து ரிட்டர்ன் கவுண்ட் அப்படின்றது தான். கவுண்ட் அப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஒவ்வொரு நம்பரோட அதோட எத்தனை ஃபேக்டராக வந்து இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லிவிடும். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 7 இருக்குது. நான் ஒரு ஃபார் I in 7 இருக்கிற ஒவ்வொரு நம்பராக எடுத்து இதுக்குள்ளே நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ டெம்ப்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே ஃபேக்டருக்குள்ளே இந்த ஒவ்வொரு ஐயா சென்ட் பண்ணி விடுவோம். சரிங்களா? அந்த வர வேல்யூ வந்து அதோட ஃபேக்டராக இருக்கும். இது வந்து நான் டெம்பிளாக ஃபேக்ட் கவுண்ட்னு வச்சுக்கலாம். ஃபேக்ட் கவுண்ட். ஓகேங்களா? இந்த ஃபேக்ட் கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃபேக்ட் கவுண்ட்டை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். டி ஈக்குவல் இங்கே டிக்ட். ஓகேங்களா? டிக்ட்னு பண்ணலாம், இல்லைனா கேர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி போகலாம். நான் டிக்ட்னு கொடுக்குறேன். சரிங்களா? டிக்ட்னா ஒன்றும் இல்லை, டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். டிக்ஷனரியில் வந்து கீ வேல்யூ பேராக இருக்கும். ஒரு கீ இருக்கும், அந்த கீயை வச்சு இந்த வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் அந்த ஃபேக்டர் கவுண்ட். சரிங்களா? அந்த ஃபேக்டர் கவுண்ட் தான் நம்மளுக்கு என்னென்னா கீ. அந்த ஃபேக்டர் கவுண்ட்ன்றது டீல் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கீ கவுண்ட்டில் வந்து அப்பன் பண்ணோம். t.fact count append அந்த ஐ வேல்யூவை நான் அப்பன் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி இல்லை, அந்த வேல்யூவே நம்மளுக்கு அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து புதுசாக ஒரு லிஸ்ட்டை அங்கே க்ரியேட் பண்ணோம். டீல் இருக்கிற அந்த ஃபேக்ட்
கவுண்ட்ன்ற வேரியபிளில் ஒரு ஐயை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம என்ன ஆகுனா ஒவ்வொரு கீ வேல்யூ பெற நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் print d கொடுக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். நமக்கு என்ன ஆன்சர் அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ரன் anyway. ஓகே ஃபேக்டர் ஓகே ஃபேக்ட் கவுண்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நேம் அது வந்துருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன வந்திருக்குன்னா ஒவ்வொருத்தருடைய கவுண்ட்டு அதோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஃபேக்டர் இருக்கிறது வந்து 3 இருக்குது, 4 ஃபேக்டர் வந்து 10, 6 ஃபேக்டர் வந்து 20, 3 ஃபேக்டர் வந்து 9, 5 ஃபேக்டர் வந்து 16. அதோடைய நம்பர்ஸ் வந்து அதோடைய ஃபேக்டர் வந்து இப்போ ரெண்டு ஃபேக்டர் தர நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம 2 ஃபேக்டர் இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா அதோடைய வேல்யூ கவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் ஐ இன் சார்ட்டட் டி, இந்த டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஸ்டார்ட் ஆகும்னா இந்த கீ தான் ஸ்டார்ட் ஆகும். 2, 5, 4, 6, 3, 5 இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருவோம். அப்போ நம்மளுக்கு தலைகீழாக வரும் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய நம்பரும் சின்ன நம்பர் வரைக்கும் போகும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு அந்த ஐ வேல்யூவாக நம்ம எடுத்து அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா இந்த ரிசல்ட் அப்படின்ற ஒரு கடைசி ஒரு அரே இருக்குது. அந்த அரேக்குள்ளே நம்ம ஒவ்வொன்றை எடுத்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைம் ரிசல்ட் டாட் அப்பெண்ட் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஐயை வந்து அப்பெண்ட் பண்ணோம் டியோட ஐயை. பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு நம்பரோட வேல்யூ வந்து ஒரே மாதிரியே இருந்துச்சு, 3 வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ நார்மல் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இங்கே வந்து சார்ட்டட் பண்ணுறேன் சரி, நார்மல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளுக்கு அப்பெண்ட் ஆகிடும் சரிங்களா. இதுதான் ப்ரோக்ராம். பட் இப்போ நம்ம பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வேல்யூ அப்படியே வந்து பார்க்கணும். ஓகே ஃபைன். பட் இங்கே என்ன விஷயம்னா அது அரேக்குள்ளே அரேவை போகுது. ஸோ அப்படி வந்து எக்ஸ்டர்ன்னா அந்த வேல்யூ உள்ள வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம், ப்ளஸ் பண்ணி வேணும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் இப்போ கிடச்சிருச்சு. ஆல்ரெடி இருக்கிற ஆன்சர் நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி காப்பி பண்ணிவிட்டேன். இங்கே வந்து நான் வந்து கமாண்ட் லைனில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். 20, 60, 10, 9, 5, 11, 23 ஓகேங்களா. கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிப்போம். ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட்னா ஒரு நம்பர் வந்து எத்தனை நம்பர்லாம் அந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அதோடைய ஃபேக்டர். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணிப்போம்னா 2 ஃபேக்டர் அதுக்குள்ளே இருக்கணும் எடுத்துப்போம். எந்த 2 ஃபேக்டர்னா ஒன்றுன்றது வந்து அதால் டிவைட் ஆகும், தென் அது நம்பரும் டிவைட் ஆகும். அதனால் அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எதெல்லாம் டிவைட் ஆகுது அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிப்போம். அதுக்கு அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் நாங்கள் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 1 ஆல்ரெடி நம்ம வந்து அது ஃபேக்டரால் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தா 2 ப்ளஸ் பண்ணியிருக்கோம். நம்பரை வந்து n+ கொடுத்தா தான் அந்த நம்பர் எடுத்துக்கும். n கொடுத்தனால நம்ம n-1 தான் எடுத்துக்கும். அதனால் அந்த நம்பரை வந்து நம்மளுக்கு கன்சிடரே பண்ணிக்காது. 2லேருந்து n-1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் ஏதாவது டிவைட் ஆகுதோ அதோட கவுண்ட் வச்சு நம்ம கவுண்ட் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். தென் இந்த கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா ஜம்முன்னு ஒரு டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எல்லாத்தோடைய கவுண்ட் இருக்குல்ல அந்த ஃபேக்டரியோடைய கவுண்ட் வச்சு அதோடைய ஒரு ஃபேக்டரியை கீயாக வச்சுட்டு அந்த வேல்யூவில் எந்த வேல்யூலாம் வந்து இந்த ஃபேக்டரி வருதோ அதெல்லாமே ஒரு லிஸ்ட்டாக நான் வந்து அப்பெண்ட் பண்ணிகிட்டே வருவேன். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறது. இந்த கீன்றது அதோடைய ஃபேக்டர் கவுண்ட்டு. இது வந்து அதோடைய இந்த ஃபேக்டர் கவுண்ட்டு தர என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குதோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணிட்டே வரும். கடைசியாக எடுத்து அதை நம்ம வந்து ஷார்ட் பண்ணி அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். இந்த டிக்ஷனில் வந்து 2 விஷயம் இருக்குது. அந்த கீ வேல்யூ வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லை நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோமா அப்படின்றது தான். அதுதான் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இஃப் வந்து செக் பண்ணோம் அது டீல் ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணோம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதை கூட நம்ம அப்பெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி இல்லை புதுசாக இருக்குன்னா ஆல்ரெடி அவைலபிளாக இல்லைன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணோம். இன்கேஸ் அது ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப நம்ம க்ரியேட் பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை அழிச்சிட்டு ஓவர் ரைட் ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா அப்பெண்ட் பண்ணுறோம். அதனால தான் வந்து கீ வேல்யூவை வந்து நம்ம வந்து
இருக்கா செக் பண்ணிட்டு பண்ணுறோம். இருந்தும் நான் திரும்ப இருக்கும்போதே வந்து நம்ம இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம பண்ணால் கடைசியாக நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும், மற்ற வேல்யூ எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறோன்னா சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் பண்ணி இங்கே ரிவர்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வேல்யூ வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் பண்ணுறோம். பட் இன்கேஸ் வந்து ஒரே வேல்யூவை வந்து ஒரே ஃபேக்டர் கவுண்ட்டில் வந்து நிறைய இருந்துச்சுன்னா அதை நார்மல் சார்ட் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணுறோம். அதுக்கு தான் சார்ட்டட் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.